வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் ப்ரூனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ப்ரூனை நாட்டுல இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏர்லியரா இருந்துச்சு, காலையிலயும் மதியமும் 2 வேளைக்கும் சேர்த்து சமைக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா நாங்க இன்னைக்கு சீக்கிரமா வெளியே போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதனால லஞ்சையும் சீக்கிரமே செஞ்சுட்டோம்னா சாப்பிட்டு வெளியே கிளம்பிடலாம் அப்படிங்கறது எங்க பிளானு. எங்க கிளம்புறோம்னா ப்ரூனேயோட நேஷனல் டே செலிப்ரேஷன் இருக்கு, அதை பாக்குறதுக்கு. எங்க நேஷனல் டே போன வாரமே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதோட மிச்சம் சொச்ச ஃபைனல் செலிப்ரேஷன்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. அதை பாக்குறதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு போலான்னு. நேத்து நான் கடைக்கு போகும்போது இந்த காயை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கும் போதே கடைக்காரர் சொன்னாரு, ஏமா இது நீ நினைச்சிட்டு இருக்க காய் இல்ல அப்படின்னு. இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த நான் கோவக்காய்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது என்ன காய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சூரியன் தான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணோம். ஆனா நான் இன்னைக்கு சூரியனே வெல்கம் பண்ற அளவுக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு வத்த குழம்பு செய்யலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சாம்பார் தான் செய்யணும்னு என்ன தூண்டின விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சாம்பாருக்கு பருப்பை குக்கர்ல 2 விசில் விடுவோம். விசில் வர்றதுக்குள்ள நம்ம மற்ற காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்க சின்ன குக்கர் ஒழுங்கா வேலை செய்யல. குக்கர் மூடியில இருக்க கேஸ்கெட்டை தான் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நான் கேஸ்கெட்டை ஃப்ரிட்ஜ்லயும் ஃப்ரீசர்ல வச்சும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா சரியா வரல. அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குக்கரை தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊருக்கு போகும்போது தான் ஒரு சின்ன குக்கர் வாங்கிட்டு வரணும். ஊருன்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது, இந்த மாசத்தோட நான் ஊருக்கு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால இந்த கொரோனா டைம்ல ஊருக்கு வர முடியாம ஒரு 3 வருஷம் அவஸ்தப்பட்டேங்க. அதுதான் நான் இந்த நாட்டுல இருந்த லாங் ஸ்டே, ரொம்ப நாள் இருந்தது. அதுக்கு முன்னாலே நான் இங்க வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் எங்க கல்யாணத்தப்ப கூட இந்த நாட்டுல தான் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் வந்திருக்கேன். ஆனா ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு நான் திருப்பி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் கூட வந்தேன். ஆனா குழந்தைய தனியா வச்சு பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ் மட்டும் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் ஊரை பார்த்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என் பையனுக்கு கண்ணுக்கு ரெகுலர் மெடிக்கல் செக்அப் வேற போயிட்டு இருந்துச்சு. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால நான் இந்தியாலே இருக்கேன்னு சொல்லிட்டு அதான் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். கண்ணுல மைனர் சர்ஜரி முடிஞ்சு ரெகுலர் செக்அப் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அது என்னன்னா ஸ்பீச் டிலே. என் பையன் கூட பிறந்த எல்லா குழந்தைங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பேசலன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல பத்தி தெரியும்ல, நம்ம ஒண்ணுன்னு சொல்லிட்டு போனா அவங்க கூட 2 சேர்த்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்பீச் டிலேயோட ADD அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் கவனக்குறைவு கூட வியாதியில சேர்த்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும், இந்த பக்கம் ஐ செக்அப் ரெகுலரா, அந்த பக்கம் ஸ்பீச் டிலேக்கும் ADDக்கும் தெரப்பி அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அட்டென்ஷனுக்கு நான் பெருசா எதுவும் பண்ணல. 2-3 செஷன் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கும் தெரப்பி போயிட்டு இருந்தேன். ஆனாலும் ஸ்பீச் டிலே அளவுக்கு நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா பசங்க வளரும் போது கூட அந்த கவனக்குறைவுலாம் அவங்களுக்கு போயிடும். வளர வளர அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஸ்பீச் டிலேயே நான் அப்படி ஈஸியா எடுத்துக்கல. ஸ்பீச் தெரபிஸ்ட கரெக்டா போய் அந்த செஷன்லாம் அட்டென்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வீட்டுல ஃபாலோ பண்ணோம். ஒரே ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்னு இல்லாம என்னால எவ்வளவு பேரை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதோ அத்தனை பேருக்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் நான் ஐடியா கேட்டிருக்கேன். ஸ்பீச் டிலேனா எந்த அளவுக்கு உங்க பையன் சரியா பேசலையா இல்ல சரளமா ஃப்ளூயண்டா பேசலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பையன் சுத்தமா வாயே திறக்கவே மாட்டான். ஆனா பயங்கரமா சேட்டை மட்டும் பண்ணுவான். நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் கம்பு தோசை. இதை செய்யறதுக்கு கம்பு மாவு கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கோங்க. தோசை மாவை விட நல்லா தண்ணியா இருக்கணும். அதுக்கப்புறம் ரவா தோசை ஊத்துற மாதிரி தோசை கல்ல கொஞ்சம் தெளிச்சு விட்ட மாதிரி ஊத்தி முருகலா எண்ணெல்லாம் போட்டு முருகலா எடுத்தீங்கன்னா கம்பு தோசை ரெடி. தோசையை விட்டு சுகரை மட்டும் சாப்பிடறான் பாருங்க. இவன் தான் என் பையன். 6 மாசம் தெரப்பிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்டான். நான் கோவக்காய் நினைச்சு ஒரு காயை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. ஆனா சாப்பிட்டு பார்த்தேன், கோவக்காய் மாதிரி தான் எனக்கு டேஸ்ட் தெரிஞ்சது. வத்த குழம்பு வைக்க போன என்ன, நீ இன்னைக்கு சாம்பார் தான் செய்யணும் அப்படின்னு என்னைய ஸ்டிமுலேட் பண்ண ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால, அது இந்த மாங்காய் தாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாங்காய் சாம்பார்ல போட்டு செய்வாங்க. அதோட வாசனை செமையா இருக்கும். மாங்காய் போடுறதுனால புளி சேர்க்க கூடாது, இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும். சமைக்கும் போதே ஒரு பீஸ் மாங்காய் ஆட்டை போடப்பட்டது.
நான் எந்த ஊருன்னு கேட்கலையே, சொல்ல மாட்டேன். ஹிண்ட் கொடுக்குறேன், கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எங்க மாவட்டத்துலதான் பாம்பன் பாலம் இருக்குங்க. கடலுக்குள்ள கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பன் பாலம். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இன்னொரு ஹிண்ட் சொல்றேன். நம்ம தமிழ் படங்கள்ல எல்லாம் சரியா வேலை செய்யாதவங்கள தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன்னு சொல்லி ஒரு ஊர் பேரை சொல்லுவாங்க. அந்த ஊரு தான். எஸ், இப்ப இந்த புரூனே நாட்டுல இருக்கிறேன்னா அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன். எங்க ஊர்ல வந்து மழைப்பொழிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது வறட்சி அதிகமா இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்னு சொல்ற தஞ்சாவூர், திருவாரூர் பகுதிகளில் 1000 வருஷங்கள், 1000 வருஷமா அதுக்கும் மேல பல 1000 வருஷங்களா காவிரி ஆத்துல அடிச்சுட்டு வர்ற வண்டல் மண் படிவால அந்த பக்கம் வந்து மணல்லாம் நிறைய வந்து விவசாயத்துக்கு செழுமையான ஏரியாவா இருக்கும். காவிரி ஆறும் பல கிளை ஆறுகளா பிரிஞ்சு அந்த பக்கத்துல உள்ள ஏரியாக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பிரச்சனையை வந்து இல்லாம ஆக்குது. ஆனா இந்த காலத்துல அந்த பக்கமே விவசாயத்துக்கு தண்ணி தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அது வேற விஷயம். அப்பனா எங்க ஊர் பத்தி கேட்கவே வேணாங்க. அதனாலயே நெல் பயிரிடுவாங்க. அதோட சேர்த்து கோடைகால பயிர்களான பருப்பு, பயிர் வகைகள், உளுந்து, பருத்தி இந்த மாதிரியும் பயிரிடுவாங்க. எனக்கு புட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால மார்னிங் டிஃபனே புட்டு தான். இந்த அரிசி வந்து மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. பெரிய அரிசியா சிகப்பா இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு பெருசா கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியோட மாவு தான். இந்த மட்டை அரிசி சைஸ்ல பெருசா இருக்கிறதுனால சாப்பிட கஷ்டமா இருக்கும். அதோட சேர்த்து வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால இப்படி புட்டு செஞ்சுட்டோம்னா ஈஸியா நம்ம அரிசியை சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடும். புட்டு ஈஸியான வேலை செய்யறதுக்கும். வழக்கமா புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிட்டு ஒரு அச்சு மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல. நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்டீமர் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்தா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காயும் இது கூட சேர்த்திருக்கேன். எனக்கு வந்து இந்த மாவு எங்க கிடைச்சதுன்னா, போன வாரம் ஒரு கேரளா மளிகை கடைக்கு நான் போயிருந்தேன். அங்கதான் இதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நீங்க புரூனேல இருக்கீங்க, நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா செம்பா புட்டு பொடின்னு இப்ப எல்லா மளிகை கடைகளிலுமே கிடைக்குது. ஈஸ்டர்ன் பிராண்ட்ல நீங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். புரூனே ரொம்ப அமைதியான நாடுங்க. அதுவும் நாங்க இருக்க ஏரியா ரொம்ப அமைதியா இருக்குங்க. அநியாயத்துக்கு அமைதியா. The only sound you hear is புல்லு வெட்டுற சவுண்டு. போன வீடியோல எங்க தோட்டத்துல முருங்கை மரம், வாழை மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது யாருன்னு கேட்டிருந்தீங்க. அது வேற யாரும் இல்லைங்க, புல்லு வெட்ட வர்றவங்க தான். அவங்க தெரியாம வெட்டிட்டாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. போன மாசத்துல மட்டும் 3 தடவை புல்லு வெட்டிட்டாங்க. 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து வெட்டிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மரத்தை நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாம தேவையில்லைன்னு நினைச்சிட்டு வெட்டிட்டாங்க. இந்த பக்கம்லாம் கிராமம் மாதிரி தாங்க. ரொம்ப கேட்டட் கம்யூனிட்டி, உள்ள யாருமே வர முடியாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா யாரும் யாரு வீட்டையும் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா தான் இருக்கும். புல்லு வெட்டுறவங்க அதனால வந்து பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நாங்க எங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னோம். அவங்க சொன்னாங்க, ஆமா இந்தியன்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த வாழை மரம், முருங்கை மரம் எல்லாம் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த நாட்டுக்காரங்க வந்து அதை வேணான்னு தான் நினைப்பாங்க. நீங்க வந்து 1 மந்த் ஆயிடுச்சுல, நான் நீங்க வந்ததே மறந்துட்டேன். நான் வந்து புல்லு வெட்டுறவங்க கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாங்க. மரத்தை வேரோட வெட்டி எடுக்காம மேல மட்டும்தான் வெட்டி இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம இதுக்கப்புறம் வெட்டாம விட்டோம்னா வளர்ந்து வந்துரும் தான் நினைக்கிறேன். இதுதாங்க அந்த முருங்கை மரம். நம்ம வெட்டாம விட்டா வளர்ந்து வந்துடும். ஆனா முருங்கைக்காயெல்லாம் வந்து யூஸ் பண்ற அளவுக்கு இல்லை. இங்க உள்ள வெயிலா இல்ல கிளைமேட்டை என்னன்னு தெரியல. காயெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரியே இருக்கும். நமக்கு தேவைன்னா இலைய மட்டுமாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மரம் மட்டும் இல்லாம இங்க ஒரு வேப்ப மரம் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இந்த ஊர்ல எல்லாம் வேப்ப மரம் எல்லாம் இருக்காது. இன்னைக்கும் பார்த்து மதியம் வெயிலே இல்லாம மந்தமா இருந்துச்சு. எங்க வீட்டுல இருந்து பீச்சும் பக்கம் தான். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதனால காத்து நல்லா அடிச்சுட்டு இருக்கும் எப்பவுமே. நாங்க இன்னைக்கு நேஷனல் டே செலிப்ரேஷன் பாக்குறதுக்காக வெளியே கிளம்புறதுனால ஈவினிங் போற ஜாக்கிங், வாக்கிங் இதெல்லாம் பெண்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்பவே எங்க ஸ்ட்ரீட்ல சும்மா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம், நானும் என் பையனும் சேர்ந்து. டெய்லி இந்த ரோட்ல எல்லாம் வாக்கிங் போறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, நான் எவ்வளவு தூரம் நடக்கிறனோ அவ்வளவு தூரம் என் பையனும் நடக்கணும்னு சொல்லுவான். நாங்க இங்க இருந்து வந்து பீச் 2 கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொன்னால எங்க வீட்டுல இருந்து பீச்சுக்கு டெய்லி நடந்து போவோம். என் பையனும் அதனால எங்க கூடவே நடப்பான். நானும் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போய் தான் பாக்குறேன். நம்ம வெயிட் குறைய மாட்டேங்குது. ஆனா இவன் வெயிட் மட்டும் குறைஞ்சிட்டே போகுது.
குழந்தை வளர்க்குறது ஒரு கலைங்க, அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமையே வேணும் போல. வந்த உடனே இன்னைக்கு கோட்டால செடிக்கெல்லாம் தண்ணியை விட்டாச்சு. பசங்க கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு, அவங்களுக்குன்னு பிடிச்சதுன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். எப்பனாலும் எங்க போனாலும் அதை தான் போடுவேன்னு அடம் பண்ணுவாங்க. கிழிஞ்சாலும் விட மாட்டாங்க. நாம என்னமோ மொத்தத்துக்கே ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்த மாதிரி. என் பையனும் இன்னைக்கு ஒரு முக்கா கால் ட்ரௌசர் போட்டிருக்கான், கிழிஞ்சிருக்கு. கண்டுக்காம விட்டுருங்க. நம்ம தான் ஏற்கனவே சமைச்சு முடிச்சிட்டோமே. சாப்பிட்டுட்டு நேஷனல் டே செலிப்ரேஷன் பாக்குறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்க அங்க போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி போகணும். வீட்டுல இருந்து எங்க பயணத்தை தொடங்கி போயிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு இடத்துல புகையா இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா காடு தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா இந்த காடெல்லாம் வந்து மரங்கள் தீப்பத்திக்கும், அதான் புகையா இருக்கு. இங்க கிளைமேட்லாம் மழை வெயில் காலங்கள் அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே மழை பெய்யும், எப்பவுமே வெயில் அடிக்கும். இல்ல இப்படி எடுத்துக்கலாம், எப்ப வேணா மழை பெய்யும், எப்ப வேணா வெயில் அடிக்கும் அப்படின்னு. அதனால ரொம்ப வெயில் அடிக்கும் போது இந்த காட்டு மரங்கள்லாம் பத்திக்கும் போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதை அணைச்சிருவாங்க. நாங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த உடனே பார்த்த மொதல் இடம் தான் இந்த கிரிக்கெட் கிரவுண்டு. முன்னால எங்க வீடு இந்த பக்கத்துலதான் இருந்துச்சு. இன்னொரு கிரவுண்டும் இருக்கு. அதை ப்ரூனேல இருந்து பாரா ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த புது கிரவுண்டுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இப்ப கிரவுண்டும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மேட்ச் தான். அதான் என் ஹஸ்பண்ட் இங்க வந்த உடனே கிரவுண்டு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு போவோம்னு சொன்னாங்க. சீக்கிரமா இங்க மேட்ச் நடக்கட்டும், நம்ம சேனல்ல வீடியோவா போட்டுருவோம். இங்க மழை அதிகமா இருக்கும், எப்ப வேணா மழை பெய்யும்னு சொன்னால, அதனால இந்த கான்கிரீட் ஃப்ளோர் போடுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ஒரு 2 வீக்ஸா நல்ல வெயில், அந்த கேப்ல இந்த ஃப்ளோரை போட்டு கிரிக்கெட் கிரவுண்டை ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரூனே ஒரு சின்ன நாடு தான், ஆனா வழக்கத்தை காட்டிலும் இன்னைக்கு வந்து டிராபிக் அதிகமா தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே கூட்டமா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த நேஷனல் டே செலிப்ரேஷன் பாக்குறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ட்ரோன் வியூ காட்டுறோம், அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு நாடே ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அதனால எந்த பக்கம் பார்த்தாலும் டிராபிக்கா தான் இருந்துச்சு, கூட்டமா தான் இருந்துச்சு. நம்ம ஊர் பொருட்கள், மளிகை பொருட்கள் இதெல்லாம் வந்து எவ்வளவு விலை இருக்கும், அதை இந்திய மதிப்புல சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம வேணும்னா அந்த கடையில போய் என்னென்ன திங்ஸ் இருக்கு, எவ்வளவு பொருள் வந்து விளைவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ப்ரூனே நாட்டோட $1 இந்தியா காசுல 60 ரூபா. விலை வந்து கொஞ்சம் 62 அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்க 60ன்றத ரவுண்டா எடுத்துக்கோங்க. $1 வந்து 60 ரூபான்னு. $1 60 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திராட்சையோட விலை வந்து $4.90. $1 60 ரூபானா $5 வந்து 300 ரூபாய். இந்த திராட்சையோட விலை 300 ரூபாய் இந்திய மதிப்புல. இந்த கிரீன் ஆப்பிள் $3 போட்டிருக்கு, அப்ப 180 ரூபாய். 4 கிவி பழம் இருக்கிற ஒரு பாக்ஸ் $5.5 போட்டிருக்கு, அப்ப 330 ரூபாய். இந்த பலாப்பழம் $4 ரேட்டு போட்டிருக்காங்க. இப்படியே நீங்க வந்து இந்திய மதிப்புல ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி $8, ஒரு 7-8 ஆரஞ்சு இருக்க பேக் $7.50, $6.90 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. அதை விட இது கொஞ்சம் சின்ன ஆரஞ்சு, இதோட விலைய பாருங்க. இந்த சைஸ் வாட்டர்மெலன் ஆல்மோஸ்ட் $4 கிட்ட போட்டிருக்காங்க. இதை விட பெரிய சைஸ் வாட்டர்மெலன் $5 அதுக்கு மேல இருக்கு. எங்க வீட்டுல தியேட்டருக்கு போகும்போது மட்டும்தான் பாப்கார்ன் வெளியே வாங்குவோம், மற்ற டைம் வந்து எங்க வீட்லயே செஞ்சிருவோம். அதனால அந்த காஞ்ச சோளம் வாங்குறது தான் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட விலை $2.20. நம்ம ஊரு காசுக்கு 500 கிராம் சோளம் 150 ரூபா. பருப்புகளோட விலை கிலோ கணக்குல. துவரம் பருப்பு வந்து $4, பாசி பருப்பு $3.20, மசூர் தால் சொல்லுவாங்கல்ல இந்த ஆரஞ்சு கலர் பருப்பு $2.90. வெள்ளை சுண்டல், தட்டைப்பயிறு, பச்சை பருப்பு இதோட விலையெல்லாம் வந்து கிலோவுக்கு எவ்வளவுன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. 1 கிலோ சின்ன வெங்காயம் $3. வெங்காயத்தோட விலை மட்டும் ரொம்ப அதிகமா பிளக்சுவேஷனா இருக்கும். இப்ப $3 போட்டிருக்கு, திடீர்னு பார்த்தா $14 போட்டிருக்கோம்.
வெங்காயம் தக்காளி மட்டும் இந்த மாதிரி விலைவாசி வந்து அதிகமான டிஃப்ரெண்ட் ஆகும். மற்ற பொருட்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. அடுத்து மீன்களோட விலையை பார்ப்போம். போர்டில் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. ஒரு சில மீன் தான் நம்ம ஊர்ல இருக்கிற மீன் மாதிரி இருக்கும். அதுல சங்கரா மீனுக்கு வந்து ரேட் வந்து அவங்க வைக்கல, எடுத்துட்டாங்க. ஏன்னா மொத்த மீனே யாரோ வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அதோட விலையை மட்டும் எடுத்துட்டாங்க. சங்கரா மீன் வந்து ஒரு $7 $8 அந்த ரேஞ்சில் வரும் இங்க. நாம இப்ப பாத்துட்டு இருக்க பொருட்களோட விலையெல்லாம் இந்த கடையில உள்ள பொருட்களோட விலையை தான் பாத்துட்டு இருக்கோம். வெளியே வேற கடைகள்ல வந்து 10 சென்ட் 20 சென்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது நீங்க வாங்குற கடைகளை பொறுத்து. ஆனா ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இதுதான் புரூனேல வந்து பொருட்களோட விலை. இந்த மாதிரி கடைகள்ல மட்டும்தான் நம்ம சீ ஃபுட் வாங்க முடியும் அப்படின்னு இல்லை. இங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு, கடலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க சிட்டில சென்டர்லயும் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. நம்ம அங்கேயும் போனாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து சீ ஃபுட்டெல்லாம் வாங்கிடலாம். எல்லா வகையான சீ ஃபுட்டும் அங்கே கிடைக்கும். நான் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து புரூனேயோட கேபிட்டல் சிட்டி. ஆனால் எங்கள் வீடு இருக்கிற இடம் வந்து ரொம்ப தூரம் இன்டீரியராக இருக்கும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்க விலைகள்லாம் வந்து புரூனேயோட கேபிட்டல் சிட்டியில் எவ்வளோ விலைகள் பொருட்கள் விற்கிது அப்படிங்கிறது தான். பொருட்களோட விலை வந்து ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடாது, கொஞ்சம் வேணா அதிகமா இருக்கும். இப்ப எங்க ஊர்லயே வந்து மதுரையில வாங்குறதை விட எங்க ஊர் ராம்நாட்ல வாங்குறது கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. அது மாதிரிதான் இங்க புரூனேலையும் நாங்க இருக்க ஏரியா பக்கமும் இந்த எல்லாமே கிடைக்கும். விலைகள் வந்து இதை மாதிரி தான் இருக்கும் ஓரளவு. இதே 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 மாதிரி விலையில தான் நம்ம வந்து எல்லா பொருளும் வாங்குற மாதிரி இருக்கும். தக்காளி விலை இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த விலையில நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னால. $1.20 தான். இதுக்கு முன்னால நான் தக்காளி கம்மியா வாங்கினேன்னா $1 தான் வாங்கியிருக்கேன். அதிகமா ஹையஸ்ட் வந்து $5 வாங்கியிருக்கேன். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளியோட விலை ₹70. இந்த விலை வந்து ரொம்ப கம்மி. அதனால நான் ஒரு 2 பேக் தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் தக்காளி வந்து நார்மலாக வந்து ₹250 விற்கும். நான் ₹300 வரையில கூட நான் தக்காளி வந்து வாங்கியிருக்கேன். ஹையஸ்ட் ரேட் அதுதான். ₹250 ₹300 போயிடுச்சுன்னா தக்காளி விலை கூடிடுச்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் நார்மலாக தக்காளியோட விலை $2 தான் இருக்கும். இன்னைக்கு $1.50 கம்மியானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தக்காளி சட்னியா செஞ்சு சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கடலை இருக்கே கிலோ $6 போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிலோ கடலை ₹360. 1 கிலோ மஞ்சள் ₹300. இஞ்சி 1 கிலோ ₹300. இந்த மண்டை சைஸ் தேங்காய் இருக்குல்ல, இது நம்ம ஊர் காசுக்கு சொல்லணும்னா அப்ராக்சிமேட்டா ஒரு ₹70 வரும். இவனை பாத்தீங்கல்ல, சார் என்ன சொல்றான்னு தெரியுமா? இவரும் யூடியூபர் ஆகணுமா? நான் தான் மண்டையிலே கொட்டாத குறையா ஒழுங்கா போய் படிடான்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல தக்காளி விலை குறைஞ்சிருக்குன்னு. இங்க பாருங்க, அதிசயம் ஆனால் உண்மை. $1.20 தான். இங்க காய்கறி கடைகள், காய்கறி மார்க்கெட்லாம் தனியா நிறைய இடத்துல இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி பெரிய கடைகள்ல, இந்த கடைகள்ல காய்கறிகளோட விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரீசனபிளா நம்ம வாங்கிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்னே சொல்லுவேன் இந்த கடைய. இந்த சின்ன பேக் கருவேப்பிலை நம்ம ஊர் காசுக்கு ₹60. இந்த நாட்டுல கீரை எல்லாம் நம்ம கம்மியான காசுக்கே வாங்கிடலாங்க. இந்த ஒரு பஞ்சா இருக்கிறது வந்து $2. ஆனா இங்க தனியாவும் இருக்கும். அந்த தனியா இருக்க ஒரு கீரை கட்டு வந்து 50 சென்ட் ₹30. இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த சிப்ஸ் எல்லாம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வந்து $1. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கெல்லாம் எல்லா கடைகள்லயுமே ஆஃபர்லாம் போடுவாங்க. நம்ம ஊர் மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி பெரிய கடைகள்லயும் வாங்கலாம். அது தவிர இந்திய மளிகை கடைகள்லாம் தனியாவும் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இட்லி அரிசிலாம் வாங்கணும்னா நம்ம ஊர் மளிகை கடைக்கு தான் போகணும். அடுத்ததா வாஷிங் லிக்விட்லாம் பார்க்கலாம். எத்தனை லிட்டர், அதுக்கு வந்து எவ்வளோ விலைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி துணி துவைக்கிறதுக்கு சோப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து வாஷிங் பவுடரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி வந்து லிக்விட் தான் யூஸ் பண்ணுவாங்க. துணி துவைக்கிறதுக்கு சோப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாருமே கையில துணி துவைக்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனா நமக்கு துணி சோப்புலாம் வேணும்னா நம்ம ஊர் கடைகள், நம்ம மளிகை ஸ்டோர், இந்தியன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருக்கும். அங்க வந்து கேட்டோம்னா வந்து கிடைக்கலாம் ஒருவேளை. இந்த பக்கம் கிச்சன் டிஷ்யூஸ், கிச்சன்ல யூஸ் பண்ற வாஷிங் லிக்விட், வாஷிங் சோப்பு இதெல்லாம் இருக்கு. நம்ம பாத்திரம் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோப்பு.
இந்த பக்கம் வெட் டிஷ்யூஸ், சானிட்டரி பேட்ஸ், ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுல இந்தியன் மேட்ஸும் நம்ம பார்க்க முடியும். இந்த கடையில மத்த சோப்புகளோட சேர்த்து இந்தியன் மேட் சோப்புலாம் இருக்கு பாருங்க. டவ் சோப்ல எல்லா வேரியண்ட்டுக்குமே 1.20 கொடுக்குறாங்க. ஹமாம் சோப்பு, மைசூர் சாண்டல், சிந்தால் இதெல்லாம் ஒரு சோப்பு $1.50 வருது. காரில் தொங்க போடுற மாதிரி 150 தொங்க போடுற மாதிரி. எங்க காருக்கு ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கினோம். இந்த ஸ்டெல்லா பிராண்ட் ஏர் ஃப்ரெஷ்னர் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேபி டூத் பேஸ்ட் அது ஒரு காம்போவா ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே பிராண்ட்ல பிளேட்டு, மக்கு எல்லாம் சேர்த்து. என்ன எடுக்கிறீங்க? குடோனுக்குள்ள எண்ணத்தை தோண்டி எடுத்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற என்ன, அரிசி தான். நம்ம ஊர் அரிசி இங்க இருக்கு பாருங்க. அரிசியோட விலை 5 கிலோ வந்து $7.20. நம்ம ஊர் பொன்னி அரிசி. அங்க விதவிதமா நிறைய டைப்ல அரிசி இருந்தது. அதுல கருப்பு கவுனி அரிசி இருந்தது. கிலோ $5. நெக்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ். வேற வேற பிராண்ட்ல நிறைய பாஸ்மதி ரைஸும் இருந்தது. அப்புறம் நம்ம ஊர் சீரக சம்பா ரைஸ். சீரக சம்பா அரிசி கிலோ $4. நம்ம ஊர் காசுக்கு $240 வருது. இந்த பட்ஸ் எல்லாம் $1 ஸ்டார்ட் ஆகி இந்த கடையில $11 வரை இருந்தது. அதுக்கப்புறமா பாடி வாஷ் $5 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங் பிரைஸ் $5. அதுக்கு மேல வந்து நிறைய காஸ்ட்லியாவும் இருக்கும். நெய் 400 கிராம் எவ்வளவு, 800 கிராம் எவ்வளோன்னு போட்டிருக்கு பாருங்க. ஷாப்பிங் வரும்போது பேக் மறந்துட்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு $100 பில்ல போட்டாங்க. பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. பால் 1 லிட்டர் 110, $120 ஸ்டார்ட் ஆகுங்க. நான் சொல்றது ஸ்டார்டிங் பிரைஸ் தான். இந்த நாட்டில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால இருந்து பாலை இம்போர்ட் பண்றாங்க. மேட் இன் இந்தியா பிராண்டு கூட 2-3 இருக்குங்க. பக்கத்துல ஒரு கடையில ஃப்ரைஸ் வாங்க வந்தோம். அதோட விலை பட்டியல் போட்டிருக்கு பாருங்க. நாங்க $3 பேபி சைஸ் ஒன்று இருக்குல்ல, அதுல என் பையனுக்கு ஒன்று வாங்கினோம். இந்த கடையில ஃப்ரைஸ் வாங்குறதுல என்ன சிறப்புனா, பாபிக்யூ, சீஸ் அண்ட் பட்டர், ஹாட் அண்ட் ஸ்பைசி, சீவீடு, சிக்கன் கறி, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர் வச்சிருப்பாங்க. நம்ம எந்த ஃபிளேவர் கேட்குறோமோ அதுல வந்து ப்ரைஸ்ல மேல கோட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கடையில சவர்மா கிடைச்சது. அதை நான் எனக்காக வாங்கினேன். ஒரு சவர்மா $5.50. வாங்க இவர் எப்படி செய்யறாருன்னு பாருங்க. இதுதான் நாங்க சீஸ் அண்ட் பட்டர் ஃபிளேவர்ல வாங்கின ஃப்ரைஸ். இந்த ஃபிளேவர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் எங்க ஃபேமிலியில. அம்மா எடுமான்னு என் பையன் சொல்லிட்டு இருந்தான். அட இருடா, எடுத்துட்டு தாண்டா இருக்கேன், வரமாட்டேங்குதுடா.
அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு நாங்கள் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போக போகிற ஈவெண்ட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்கும், சோறு தண்ணியெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதனால இங்கேயே ஓரளவு வயிற்றுப்பிப்போம். நான் ப்ரூனேல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷவர்மா சாப்பிட்றேன். வாழ்க்கையில இப்பதான் 2வது டைம் ஷவர்மா சாப்பிட்றேன். ஆனா இந்த ஷவர்மா நல்லா தான் இருந்தது. மணி 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்ப நம்ம அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்களுக்கு காருக்கு பார்க்கிங் இடம் கிடைச்சது. அதுலயுமே முன்னால இருக்க 2 கார்காரங்க கிட்டையும் ப்ளீஸ் பண்ணி கேட்டு அவங்க 2 காரையும் முன்னால நகர்த்தினதுக்கு அப்புறம் நடுவுல எங்க காரை சொருவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே எங்களை மாதிரி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். எங்களை விட லேட்டா வந்தவங்க எல்லாம் 4 கிலோமீட்டர் தள்ளி பார்க் பண்ணிருக்கேன்லாம் சொன்னாங்க. இப்ப இந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம்னா ஒரு ரிவர் இருக்கும். அந்த ஆத்தங்கரையோரமாவே நடந்து போனோம்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போயிடலாம். நடந்து போறவங்களுக்கு கிரீன் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்தாச்சு. நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. இப்பவே நாமளும் இவங்க கூட சேர்ந்து நடந்துருவோம். லெட்ஸ் ஸ்டார்ட், வாங்க போலாம். தூக்கு தூக்கு பால தூக்கு 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 வரமாட்டேங்குதா? என் பையன் கொஞ்சம் சோகமா தான் இருந்தான். ஏன்னா வரும்போது நான் அவனை திட்டிட்டேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது அவன் எனக்கு முன்னால கிராஸ் பண்ண பார்த்தான். அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம அவன் ஒரு 3 சக்கர வண்டி வச்சிருப்பான். அதை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதனாலதான் அப்செட்டா இருக்கான். திடீர்னு பார்த்தா முன்னால போனதுல பாதி கூட்டத்தை காணா. என்னடான்னு பார்த்தா எல்லாரும் போட்ல ஏறி போயிட்டு இருந்தாங்க. என் பையன் வேற வாங்க வாங்க போட்ல போவோன்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். என் ஹஸ்பண்டுக்கு தண்ணினாவே அலர்ஜி, நீச்சல் தெரியாது. எத்தனை கிலோமீட்டரா இருந்தாலும் நடந்தே போய்க்கிருவேன், இந்த போட்ல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நடராஜா சர்வீஸ் தான். இப்படியே கரை ஓரமாவே நடப்போம். ட்ரோன்ல லைட் ஷோ காட்ட போறாங்க. அதுக்கப்புறம் பட்டாசு வெடிப்பாங்க. அதெல்லாம் வானத்துல தானே வெடிப்பாங்க. நாங்க இங்கேயே உட்காந்து பாத்துக்கிறோம்னு 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே சில பேர் சேர் எல்லாம் போட்டு ஃபேமிலியா உட்கார்ந்து இருந்தாங்க. கொண்டாட்டம் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க தெரியுது பாருங்க அந்த பாலம். அங்க இருந்துதான் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். இப்ப ஒரு பாதி தூரம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ள அங்கங்க லைட் எல்லாம் தெரியும் பாருங்க. அதெல்லாம் வீடு. உண்மையாவே நம்ப மாட்டீங்க சொன்னா, ஆத்துக்குள்ளதான் வீடே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வாட்டர் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அங்க வசிக்கிறவங்களோட குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்காக இந்த ஆத்துக்குள்ள ஒரு ஸ்கூல் கூட இருக்குங்க. எங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த வாட்டர் வில்லேஜுக்குள்ள ஒரு விசிட் அடிச்சுட்டு வீடியோ போடுறோம். ஆனா இங்க அடிக்கடி வர முடியறது இல்ல. நாங்க ரொம்ப தூரமா இருக்கிறதுனால இப்ப வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எப்ப வரோம்னு சொல்ல முடியாது, தெரியல எங்களுக்கு. கூட்டத்தை பாருங்களேன். நம்ம ஊர்ல திருவிழா கூட்டத்தை பார்த்த மாதிரியே இருக்குங்க எனக்கு. நம்ம நடைப்பயணம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நிறைய கடைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருந்துச்சு. இங்க ஒரு 3 பொம்மை டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அந்த நடுவுல இருக்க தவக்கலைய பாருங்களேன், என்ன டான்ஸ் போடுது.
நான் கூட்டம் இல்லாத கடையா பார்த்து ஜூஸ் ஒன்று வாங்கிட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் தான் பாவம், என் பையன் ஒரு ஜூஸ் கேட்டான். ஆனா அந்த கடையில ரொம்ப கூட்டம், லைன்ல நின்று இனிமேதான் வாங்கிட்டு வர போறாங்க. வந்துட்டாங்க, வாங்க போவோம். வந்துட்டீங்க போல. எங்க ஜூஸ் கிடைச்சிச்சா ஷானா? ஓகே, போவோம். கையில ஜூஸ் ஒன்று வாங்கிக்கிட்டு பக்தர்களோட சேர்ந்து பாத யாத்திரை போற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரைடுலாம் இருக்கு பாரு, அங்க பாரு. போற வழியில ஒரு இடத்துல ஜகஜகன்னு லைட் போட்டு ரைடு எல்லாம் போட்டிருந்தாங்க. நானும் என் பையனும் ஒரு வண்டி எடுத்துட்டு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு இருந்தோம். 2 பேரும் உட்காந்து போற மாதிரி இருக்கிற இந்த வண்டி $8, 15 நிமிஷம் ஓட்டிக்கலாம். ஷனாவ், சே ஹாய் ஷனாவ். போங்க முன்னாடி பார்த்து போங்க. நாங்க வாங்கின ஜூஸ்ல ஒரு ஜூஸ் $2, இன்னொரு ஜூஸ் $1. டாடி இடிக்க பாக்குறேன் டாடிய. ஓட்டு. வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போதே ட்ரெயின் ஒண்ணு மணி அடிச்சு கிராஸ் ஆச்சு. அடே தம்பி, ட்ரெயினுக்குள்ள எதுவும் வண்டியை விட்டுறாதடான்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. வண்டியில என்ன அம்போன்னு விட்டுட்டு ட்ரெயின்ல ஏறி போக பார்த்தா. ஓட்டு கார ஓட்டு. என் பையனுக்கு ட்ரெயின்ல போகணும்னு ரொம்ப ஆசைங்க. இதுவரை அவன் ட்ரெயின்லயே போனதில்ல. ஊருக்கு போனோம்னா ட்ரெயின்ல போகணும்னு சொல்லிட்டே இருந்தான். இங்க ஒரு ட்ரெயினை பார்த்த உடனே வந்தே பாரத் ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு இறங்கி ஓட பார்த்தான். இங்க இவ்வளவு கூட்டம்னு பாக்குறீங்களா? நல்லா பாருங்க, 2 பக்கமும் ஃபுட் ஸ்டாண்ட் இருக்கும், எல்லாம் வாங்கி சாப்பிடறதுக்கு தான். இந்த கூட்டத்துல கார் ஒண்ணு மாட்டிட்டு இருந்துச்சு. நைட் வியூல அங்க இருந்த மாஸ்க் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை பாத்துக்கிட்டே அப்படியே ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்க பார்க்குக்குள்ள என்ட்ரானோம். செம்ம கூட்டமா இருக்கு. திருவிழா கூட்டத்துல போச்சு போய் தொலைஞ்சிடும். வெயிட் பொட்டேட்டோலாம் வேணாம். இல்ல லைன்ல நின்னா டைம் ஆயிடும். உள்ள போயிடுவோம். கிளம்பிட்டாங்களா? இந்த கடையில ஏதோ கூட்டமா இருக்கு. லைட் இருக்கு, தள்ளி போங்க. அதுக்கு ஒரு லைன் நிக்குது, ஒரு லைனே நிக்குது இந்த கடைக்கு. நம்ம கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. எவ்வளவு கூட்டம் வெயிட்டிங்ல இருக்காங்க பாருங்க. இன்னும் சற்று நேரத்தில் ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரோன் எல்லாம் அப்படியே மேல போகுது. மக்கள் கிட்ட ஒரே கரகோஷம் தான். இதுல ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம வரும்போது அழகா இருக்குன்னு பாத்துட்டு வந்தோமே அந்த மாஸ்க். அடுத்ததா ப்ரூனே நாட்டு சிம்பல். இந்த நாட்டோட கொடியில எல்லாம் இந்த சிம்பல் இருக்கும்.
ப்ரூனே ஆயில் ரிச் கண்ட்ரி. இங்க இருக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தான் இவங்களோட வளமான பொருளாதாரத்துக்கு காரணம். அதனால ஆயில் ரிக்க காட்டுறாங்க. நெக்ஸ்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க. இது இங்க இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்க ஒரு ஆக்டிவிட்டி. இந்த குதிரை எல்லாம் வந்து குதிரை மேல உட்காந்து போற மாதிரி இருக்கும்ல, ராட்டம் மாதிரி. அது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரவுண்ட் அபவுட்ல டீ பாட் மாதிரி ஒரு டிசைன் வச்சிருப்பாங்க. அந்த ரவுண்ட் அபவுட் பேரே டீ பாட் ரவுண்ட் அபவுட் தான் சொல்லுவாங்க. அந்த டீ பாட் இங்க ஷோ ஆகுது பாருங்க. அடுத்ததா இது ப்ரூனே நாட்டோட மன்னரோட அரண்மனை. இஸ்தானான்னு மலாய் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரியே அடுத்தடுத்து இந்த நாட்டுல ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்து ஷோ ஆச்சு. எங்களுக்கு பின்னால ஒரு சைனீஸ் குரூப் நின்றுட்டு இருந்தாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒண்ணு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பட்டாசை வச்சு வான வேடிக்கை காட்டினாங்க. இது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பறவை. இது அசைற மாதிரி, இந்த மாதிரி பறக்கிற மாதிரி காட்டினது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. டெக்னாலஜி எல்லாம் என்னமா வளர்ந்துருச்சு. இருக்கிற எல்லாருமே பார்த்தாங்களோ இல்லையோ படம் பிடிக்கிறதுலதான் போனும் கையுமா இருக்காங்க. நானும் தான். இந்த வரிசையில அடுத்து வரப்போது ப்ரூனேல இருக்க ஒரு மெகா ப்ராஜெக்ட். கடல்ல கட்டப்பட்ட ஒரு பாலம். இப்ப கொரோனா டைம்ல தான் இதை ஓபன் பண்ணாங்க. அதிகமான பொருள் செலவுல இவங்களோட இன்னொரு ஸ்டேட் அந்த பக்கம் இருக்கு. அதை வந்து மெயின்லேண்டோட கனெக்ட் பண்றதுக்காகவும் மலேசியாவுக்கு ஈஸியா போறதுக்காகவும் இந்த பாலத்தை கட்டினாங்க. ட்ரோன் ஷோக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வான வேடிக்கை. இந்த எல்லா ஏற்பாடுமே ப்ரூனே கவர்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஷோ எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே கார் இருக்க இடத்துக்கு நடந்து போகணுமே. அதுவும் இந்த கூட்டத்துல. ஷோ முடிஞ்சு எல்லாரும் ஒரே நேரத்துல பார்க்க விட்டு வெளியே வந்துட்டாங்க. பாத்தீங்களா அந்த கூட்டத்தை? ஒரு வழியா நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஆனா ஒரு இடத்துல கூட்டமா இருந்தது. எல்லாரும் ஓடி ஓடி வேறு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னவா இருக்குன்னு நாங்களும் போய் எட்டி பார்த்தோம். விஷயம் இதுதான். ப்ரூனே நாட்டு மன்னரும் அவரோட பையன் பிரின்ஸும் வந்திருந்தாங்க. ப்ரூனே நாட்டு மன்னர் இப்படிதான் பொது இடங்கள்ல திடீர்னு வந்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவாரு. பாருங்க எவ்வளவு சாதாரணமா பொது இடத்துக்கு வந்து நம்மளாம் விளையாடுற ஆக்டிவிட்டியை அவங்களும் விளையாடி பாக்குறாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறதுல ரைட் சைடு மன்னர், இந்த பக்கம் இருக்கவங்க பிரின்ஸு. இருங்க, இந்த 12 ரைடு முடிஞ்ச உடனே கிளாஸை கழட்டுவாங்க, அப்ப பார்ப்போம். ப்ரூனே நாட்டோட மன்னர் குடும்பம், மன்னரும் அவரோட 2 பசங்களும். இவங்களை பார்த்த கொஞ்ச நேரத்திலே மீடியா மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க ஒரே இடத்துல. சரியான கூட்டம். மன்னரை இங்க சுல்தான்னு சொல்லுவாங்க.
எல்லாரும் அவங்க சுல்தானுக்கு வந்து மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறாங்க. நாங்களும் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து மன்னர் போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமா தான் நடைய கட்டணும். அந்த தெரியுது பாருங்க பாலம், அந்த இடத்துக்கு இப்ப நம்ம நடந்து போகணும். நாங்க நடந்து வந்து காரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல போகணும் எங்க வீட்டுக்கு. பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.